வாழை மரத்தோட எந்த பாகத்தையும் வீணாகுதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. பழத்துல இருந்து நார் வரைக்கும் வாழை தரக்கூடிய பயன்கள் ஏராளமா இருக்கு. வாழை மரத்தோட தண்டை பொரியல் கூட்டு செஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனா வாழைத்தண்டை ஜூஸ் ஆக்கி குடிச்சோம்னா அதை விட பலன்கள் அதிகமா கிடைக்கும். சிறுநீரக கோளாறுகளுக்கு பரவலா பரிந்துரைக்கப்படுற ஒரு முக்கியமான உணவு தான் இது. அது மட்டும் இல்லைங்க, இன்னும் எண்ணற்ற பலன்கள் இந்த வாழைத்தண்டை சாறு வாரி கொடுக்குது. வாங்க அது என்னன்றதை பார்க்கலாம். உயர் ரத்த அழுத்தத்தால பாதிக்கப்படுறவங்களுக்கு வாழைத்தண்டு சாறு ரொம்பவே நல்ல மருந்துங்க. இது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் குறைக்கவும் உதவுது. வாழைத்தண்டு சாறுல இரும்பு, விட்டமின் B6 போன்ற சத்துக்கள் அதிகமாவே இருக்கு. இது ரத்தத்துல ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அதனால வாழைத்தண்டு சாறை நீங்க தொடர்ந்து குடிச்சீங்கன்னா ரத்த சோகை குணமாகும். வாரத்துல 3 முறை இந்த சாறை குடிச்சாலே போதுங்க. சிறுநீரக பாதையில இருக்க தொற்றுக்களை நீக்கி சிறுநீரக பாதையை நல்லா சுத்தமா வச்சிருக்கும். முக்கியமா சொல்லணும்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாம். இந்த சாரை வடிகட்டாம குடிச்சீங்கன்னா நார்ச்சத்து அதிகமாவே கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ரத்தத்துல சர்க்கரையோட அளவு அதிகமாறதையும் தடுக்கும். அசிடிட்டி பிரச்சனையால அடிக்கடி கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு வேணும்னா வாழைத்தண்டு சாறை குடிங்க. இது நெஞ்செரிச்சல் போன்ற பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல மருந்தா இருக்கும். சின்ன இஞ்சி துண்டை வாழைத்தண்டு சாரோட சேர்த்து குடிச்சு வந்தோம்னா வயிற்றுல இருக்க கொழுப்பு குறையும்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லைங்க, நம்ம சாப்பிட்ற சாப்பாடை சீக்கிரமா செரிமானமும் ஆக்கும். இதுல நார்ச்சத்து அதிகமா இருக்கு இல்லையா, அதனால 1 இல்லைன்னா 2 கப்பு குடிச்சு வந்தீங்கன்னா வயிறு நிரம்பி சீக்கிரத்துல பசி எடுக்கிறதையும் தடுக்கும். வாழைத்தண்டுல பாத்தீங்கன்னா பொட்டாசியம் இருக்கு. எலுமிச்சை பழத்துல சிட்ரிக் அமிலம் இருக்கு. சோ இந்த வாழைத்தண்டு சாரோட எலுமிச்சை சாரை சேர்த்து குடிச்சோம்னா சிறுநீரகத்துல கால்சியம் கற்கள் உருவாவதை தடுக்கும். உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க வாழைத்தண்டு சாரை தாராளமா எடுத்துக்கலாங்க. தொடர்ந்து இந்த சாரை குடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், உடல் எடை வேகமா குறையும். அதே சமயம் சர்க்கரை, கொழுப்பு உடனடியா ரத்தத்துல கலக்கிறதையும் தடுக்கும். இது மூலமா கொழுப்பு நம்ம உடல்ல இருந்து நீங்கி வயிறு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வா அமையுது. வாழைத்தண்டு சாரை அப்படியே குடிக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு காரியங்க. அப்படி குடிக்க முடியாதவங்க அதோட மோர், ஆப்பிள் ஜூஸ், எலுமிச்சை சாறு சேர்த்து குடிக்கலாம். வாரத்துக்கு 3 முறை வாழைத்தண்டு சாறு குடிச்சீங்கன்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு பயன்கள் இருக்க வாழைத்தண்டு சாரை நம்ம எல்லாருமே கண்டிப்பா தவிர்க்காம எடுத்துக்கணும். அந்த மாதிரி மருந்து மாத்திரைகளோட வாழ்வதை தவிர்த்து வாழைத்தண்டு சாறு எடுத்து நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாப்போம். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் பயனுள்ள தகவலோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை மீட் பண்றேன்.